நீங்கள் 100 ரூபாய் தங்கத்தை வச்சு 75 ரூபா கடன் வாங்கி அதில் நகை ஆபரணம் வாங்கினீங்கன்னா உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு 55 ரூபாய் தான். இந்த 55 முதல்ல 75 மதிப்புக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாபம் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் விற்க போகிறீங்கன்னா வேற கணக்கு, அது உங்களுக்கு தெரியும். அதை சொல்லி நான் இங்கே டைமை வேஸ்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டர் யோசிக்கணுங்க. பணம் ஈஸியாக கிடைக்குது, ஃபோன் பண்ண உடனே கடன் கொடுக்குறான், அதனால ஒரு விஷயத்த பண்ணுவோம், கடையை திறந்து வச்சுருக்காங்க வாங்க வாங்கன்னு. ஸோ இன்னைக்கு இந்த டெம்டேஷன்லாம் என்ன பண்ணுது, உங்களுக்கு இந்த விஷயம் ஈஸி அப்படின்னு நினைக்க செய்யுது. இது ஈஸி இல்லை, இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் தப்பு பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆபரண தங்கம் விற்பவர்கள் கடையை திறந்து வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. கோல்டுக்கு அகைன்ஸ்டாக லோன் கொடுக்குறவங்களும் கடையை திறந்து வச்சுட்டு வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் உங்களை டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 விஷயமும் சேர்ந்து ஏற்கனவே தங்க ஆபரணத்தை வைத்திருப்பவர்களை சதுரங்க வேட்டையாட முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இன்னைக்கு இதை வந்து ஒரு முதலீட்டாளர் எப்படி பார்க்கணும், ரொம்ப காஷியஸாக பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், கொஞ்சம் தள்ளி இருந்து யோசிக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோல்டு ப்ரைஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடந்த சில ஆண்டுகளில் எதெல்லாம் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது எல்லாமே மறுபடியும் இப்போ நெகட்டிவாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.